நீங்க வீடியோல பாக்குறது ஸ்பேஸ்ல இருந்து எடுத்த நம்ம எர்த்தோடைய போட்டோ. நோவா 20ன்ற ஒரு சேட்டலைட் தான் ஜனவரி 10, 2026ல இந்த போட்டோவை எடுத்துச்சு. இதுல நோட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சர்க்கிள் ரிங் க்ளோ ஆயிட்டு இருக்கும். இது என்னதுன்னா இந்த 15 டேஸ் சீரிஸ்ல எர்த்ல இருக்க ரேர் பினாமினஸை பார்த்திருக்கோம். இது எபிசோட் 15 ஃபைனல் எபிசோட். நியூசிலாந்துக்கு சவுத்துல சாட்டம்ன்ற ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்கு. சேட்டலைட் இங்க தான் அந்த போட்டோ எடுத்திருக்கு. இந்த ஐலாண்ட்ஸ் இருக்க ஓஷனுக்கு அடியில சாட்டம் ரைஸ்ன்ற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு ஓஷன் அதோட பிளேட்ஸை விட ஆழமான இடத்துல அமைஞ்சிருக்கு. கடலோடைய அடி ஆழத்துல ஓஷன் கரண்ட்ஸ் கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எப்போ இந்த ஓஷன் கரண்ட்ஸ் இந்த பள்ளத்தாக்க கிராஸ் ஆகுதோ அப்போ இந்த ஓஷன் கரண்ட்ஸ் கடலுடைய மேல் மட்டத்துக்கு தள்ளப்படுது. மேல போகும்போது கடலுக்கு அடியில இருந்த நியூட்ரியன்ஸ் எக்ஸாம்பிள் நைட்ரேட், பாஸ்பேட் இது எல்லாத்தையும் கடலுடைய அப்பர் சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்து சன்லைட்டோட எக்ஸ்போசர் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட்டா காக்கோலித்தோ போர்ஸ்ன்ற ஒரு பைட்டோ பிளாங்டன் ஆல்கே கடலுடைய அப்பர் சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும். இது ஹியூஜ் அமௌண்ட்ல பில்லியன்ஸ் ஆஃப் பைட்டோ பிளாங்டன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. சரி, இது ஏன் க்ளோ ஆகுதுன்னா இந்த ஆல்கேஸோட உடம்புல கால்சியம் கார்பனேட் பிளேட் இருக்கு. சன்லைட் இது மேல பட்டுச்சுன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகி க்ளோ ஆகும். இந்த பைட்டோ பிளாங்டன் பூமை தான் அந்த சேட்டலைட் போட்டோ எடுத்துச்சு.